அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்க்கிற எல்லோருக்கும் நலமும் வளமும் கிடைத்திட ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆயுள் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விரும்புவது மன நிம்மதியோடு இருக்கணுன்றது தான். அந்த மன நிம்மதியை அதிகப்படுத்தவும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தவும் நம்ம தினசரி பூஜைகள் வழிபாடுகள் செய்கிறோம். அதில் ஒரு முக்கியமான பூஜை தான் நிலைவாசல் பூஜை. அது என்னன்னு சொல்லிட்டு இதில் விரிவாக பார்க்கலாம். கோயில் கோபுரங்களில் இருந்து மாட மாளிகை வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம கட்டுற வீடுகளில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற இடம் எதுனா நம்ம வீட்டோட நிலைவாசல். ஏன் அப்படின்னா அங்கே தான் மகாலட்சுமியும் நம்மளுடைய குல தெய்வமும் வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம். இதன் காரணமாக தான் நம்ம வீடு கட்டும்போது அந்த நிலவு பதிக்கும் போது நல்ல நேரம் நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அந்த நிலவு பதிக்கிற வாசற்படிக்கு அடியில் நவ தானியங்கள் கற்கள் அந்த மாதிரி பொருட்களை நம்ம பதிச்சு வைக்கிறோம். யார் நம்முடைய வீட்டிற்கு வந்தாலும் நிலைவாசல் வழியாக தான் நம்ம உள்ளே அழைச்சிட்டு வருவோம். அதே போல் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரும் குல தெய்வமும் குடியிருக்கக்கூடிய அந்த நிலைவாசலை எப்பொழுதும் சுத்தமாகவும் மங்களகரமாகவும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல குப்பை துடப்பம் செருப்பு முதலியவைகளை வாசற்படிக்க நேராக வைக்கவே கூடாது. காலையில் எழுந்த உடனேயே வாசலை பெருக்கி கோலமிட்டு அழகாக விளக்கு ஏற்றி ஒரு குவளையில் தண்ணீர் ஊற்றி மலர்களை போட்டு அலங்கரித்து வைத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அதிகமான நேர்மறை ஆற்றல் கிடைத்து நம்ம ரொம்பவே மன நிம்மதியோடு இருக்கலாம். உங்கள் நிலைவாசலை எவ்வளவு அலங்காரம் பண்ணி அழகாக வைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதே நடக்கும். அதனால தான் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட நிலைவாசலில் பெரிய மாலைகளை தொங்க விடுறோம். இந்த மாதிரி மாவிலை தோரணங்களை ஒரு முக்கியமான பண்டிகை மட்டும் இல்லாமல் அப்பப்போ நம்ம வீட்டில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா இதோட சக்தி நம்மளுடைய வீட்டில் நிறைய நேர்மறை ஆற்றலை உண்டு பண்ணும். நம்ம குடும்பங்களில் நடுவீடு அப்படின்ற ஒரு பகுதியில் சிவகோத்திரமாக இருந்தால் விபூதி பட்டை குங்குமமும், விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் நாமமும் குங்குமமும் அந்த மாதிரி நம்ம இட்டு வழிபாடு செய்வோம். இந்த குறியீடுகளை நம்மளோட நிலைவாசலில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப விசேஷமானது. ஏன்னா நம்மளுடைய குல தெய்வமும் மகாலட்சுமியும் இருக்கிற இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிலை தோரணம் கட்டி பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் இதை நம்ம தவறாமல் வெள்ளி பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா நமக்கு பண வரவு மன நிம்மதி நேர்மறை ஆற்றல் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இதே போல் வாஸ்து லக்ஷ்மி கிரகலக்ஷ்மி திருஷ்டி கணபதி இல்லை கணபதி இவர்களுடைய உருவப்படங்களை நம்மளுடைய நிலைவாசலுக்கு மேலே பதிக்கிறதும் நமக்கு நல்ல ஒரு பண வருவையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதை விட ரொம்ப முக்கியமாக சில பேர் வீட்டுகளில் பார்த்திங்கன்னா குதிரை லாடம் மேலே கட்டியிருப்பாங்க. அதுக்கும் மஞ்சள் குங்குமம் சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி காட்டும் போதோ சாம்பிராணி காட்டும் போதோ இந்த பொருட்களுக்கும் நம்ம சேர்த்து காட்டிக்கணும். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியை போக்கி நமக்கு நேர்மறை சக்தியையும் நமக்கு நல்ல வசியத்தையும் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். சில பேர் வாடகை வீடுகளில் குடியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வைப்பதற்கு அனுமதி இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம கதவுகளில் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஓம் இல்லை ஸ்வஸ்திக் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கரை ஒட்டி வச்சா கூடயும் நம்மளுக்கு திருஷ்டியிலிருந்து நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற நல்ல குறிப்புகளை நம்ம மேலும் பார்ப்பதற்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய பூஜா வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோஸை பார்த்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.